பெரியார் அவர்கள் சொன்னாரா உனக்கு இச்சை வந்தால் மனைவி? அதெல்லாம் சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, என்ன மொழிக் கொள்கையில அவர்கிட்ட என்னைக்குமே ஒரு நிரந்தரமான கொள்கை இருந்தது. அதுல ஊனம் இருந்துச்சு. தமிழ் தேசியம் இது திராவிடத்துக்கு உட்பட்டு சொல்லி பேசுவது என்பது ரொம்ப தமிழ் தேசியத்தை நீங்க ரொம்ப மட்டமா நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, திராவிடம்ங்கிறது ஒரு ரேஸ், இனக்குழு. நீங்க தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறதா இருந்தா அதுக்கு திராவிடம்ங்கிற பெயர் பொருத்தமில்லை. திராவிட மாடல்ங்கிறது அர்த்தமில்லாதது. ரஜினிகாந்துக்கு நான் எச்சரிக்கை ஊட்டுவேன், எச்சரிக்கைக்கு பிறகுதான் நான் மக்கள் மத்தியில நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரஜினிகாந்த் போய் ஆட்சி வாங்குறேன். அதான் அவர் முன்னுக்கு பின் கொரோனா இருக்கிறது என்பது எல்லாரும் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் இருந்தா கூட இவற்றை அது ஏகமா இருக்குது, அதிகமா இருக்கு. இப்பதான் ஒரு பெரியார் கடுமையா இப்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்டா விமர்சிக்கிறாரு. இந்த இடைப்பட்ட 15 ஆண்டு காலம் பெரியாரையும் ஒரு சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து வேறுபாடா பார்ப்பதா? இங்க பிரிவினைவாதம் தேவையில்லை, தேசிய இன பிரச்சனை இங்க எழல, சுய நிர்ணய உரிமை என்பது இங்க தேவையில்லை. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் அப்துல் ஹக்கீம். எப்படி இருக்கீங்க சார்? தந்தை பெரியாரை பற்றி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது சர்ச்சையான கருத்துக்களை பேசி கொண்டு வந்திருந்தார். பிறகு விஜய் அவர்கள் தங்களுடைய கொள்கை தலைவர்களாக பெரியார் அவர்களை முன்னிலைப்படுத்தினார். அதற்கு திரு சீமான் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார். திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதாவது ஒரு லெஃப்டில் நிற்கணும், இல்லை ரைட்டில் நிற்கணும், நடுவில் நின்றா நீ அடிபட்டு செத்துருவ அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் பெரியாரும் அப்படின்னு சொல்லுங்க, பெரியார் மட்டும்தான் சீர்திருத்தவாதி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று ஒரு காலத்தில் சொன்னார். இப்போது பெரியார் மீது வெளிப்படையாக கடுமையான சில விமர்சனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் அந்த விமர்சனங்களை குறிப்பிட்டு நான் பதிவு செய்ய விரும்பவில்லை. மேலும் நேற்று தினம் பேசிய அந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு உண்டானது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலே அவருடைய வீடு தற்போது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது ஒரு பிரஸ் மீட்டிலே மீண்டும் அதே மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் பெரியாரை வெட்டி வீழ்த்துவதும் திராவிடத்தை எதிர்ப்பதும் தான், முழுமையாக எதிர்த்து வேறறுப்பதும் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது கிளியர் கட்டாக பேசியதே நாம் பார்க்கின்றோம். இந்த மொத்த சம்பவங்களையும் எப்படி பார்க்குறீங்க? சீமான் பேசியதை நம்ம நீக்கு போக்கா பார்க்க வேண்டியது. முழுமையா நிராகரிக்கிறதும் முழுமையா ஏற்றுக்கொள்வதும் சாத்தியமில்லை. இன்னொன்று, இந்த தந்தை பெரியார் கழகத்தை சார்ந்தவங்க போய் முற்றுகையிடுறாங்க, அவரை போற இடத்துல எல்லாம் வழிமறிக்கிறாங்கன்னா அது தவறு. பெரியார் என்ன சொன்னாரு, ஒரு கூட்டத்துல பெரியார் இருந்த கூட்டத்துல ஜெயகாந்தன் திராவிட கழகத்தை பத்தி கடுமையா தாக்கி பேசுறாரு. அப்ப எல்லாரும் கோவப்படுறாங்க. அப்ப பெரியார் என்ன சொல்றாரு, கோவப்படாதீங்க, நம்ம எல்லாரையும் தாக்குறோம்ல, அப்ப அவன் பொறுத்துக்கிறான்ல, அது மாதிரி நம்மளும் பொறுத்துக்கணும். பேச்சுரிமை என்பது, அந்த சுதந்திரம் என்பது யாராலும் மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஐயா பெரியாருடைய சீடர்கள் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு புரியல. அதாவது பேச அவருடைய கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவர் சொல்றாரு. அதை யாராலும் மறுக்கக்கூடாது, யாரும் எதிர்க்கக்கூடாது. அதாவது புளூட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் அவங்க என்ன சொன்னார்னா, நான் நினைக்கிறேன் ரூசோ சொன்னார் நினைக்கிறேன், எனக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா அதற்கு எதிர்ப்பு வருதுன்னா அவரை பாதுகாக்க வேண்டியது, அவர் என்னை பற்றி மோசமா பேசியிருந்தாலும் அவருடைய பேச்சு சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்றேன். ஐ திங்க் ரூசோ வால்டோ 2 பேர்ல ஒருத்தர். அதான் உண்மை. நீங்க பேச்சுரிமை என்பது அதான், நீங்க பேசுறது மட்டும் உரிமை கிடையாது. விமர்சனம் செய்வது தாராளமாப்பட்டது. பெரியார் அவர்களே என்னுடைய கருத்தை பகுப்பாய்வு செஞ்சுதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா?
ஆனால் இப்போது வந்து இது விமர்சனமானதே வந்து இவர் பேசுவது அவதூறு அப்படின்னு தான் விமர்சனம். அப்படி எப்படி சொல்றீங்க? பெரியார் அவர்கள் சொன்னாரா உனக்கு இச்சை வந்தால் மனைவி? அதெல்லாம் சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, பெரியார் சொன்னதா பல விஷயங்களை சொல்றாரு. தமிழ் மொழி இழிவா பேசினாருங்கிறது எனக்கு தெரியும். பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது, தமிழ் சனியை ஒளியிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் காலத்திலேயே. அதனால அவர் அதை மறுப்பு தெரிவிக்கல அன்னைக்கு. அதனால அது உண்மை. அவர் என்ன மொழி கொள்கையில அவர்கிட்ட என்னைக்குமே ஒரு நிரந்தரமான கொள்கை இருந்தது, அதுல ஊனம் இருந்துச்சு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கட்டத்துல இந்தியை கடுமையா எதிர்த்தார். இன்னொரு தடவை ராஜாஜி முதல்வராக இருந்தப்போ இந்திய வந்தப்போ இந்திய கடுமையா எதிர்த்தார். 37 நினைக்கிறேன். திரும்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது ராஜாஜி வந்து இந்திய எதிர்ப்பு ஆதரிச்சாரு, இவர் எதிர்த்தார். இந்தி வரட்டும், தமிழ் மொழியில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, குப்பை, காட்டு மிராண்டி. 64 அந்த காலகட்டத்துல திமுக ஒரு மிகப்பெரிய பங்காற்றியது ஒரு மாணவர்கள் போராட்டம். அது வந்து அவரு இந்த மாதிரி மாறி மாறி பேசியிருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த அன்னையையும் சகோதரிகளையும் புணரலாம் சொல்லி அவர் சொன்னதா நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா பெண் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம் பெரியார்ட்ட பிளஸ்னா, ஒண்ணு வந்து அவர் வந்து பல விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிட்டாரு. பல சமயங்கள்ல சமரசம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே தான் இருந்தார். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவரு காம்ப்ரமைஸே பண்ணாத விஷயம் எதுன்னா, தலித்துகளையும் பெண்களையும் ஆதரித்து அவர் பேசும்போது அதுல அந்த பெண் உரிமைக்காகவும் தலித் உரிமைக்காகவும் அவர் கடைசி வரைக்கும் உறுதியாகவே இருந்தார். அதுல விட்டே கொடுக்கல அவர் அந்த விஷயத்துல. அந்த வகையில அவர் நான் அது மட்டும் இல்ல, அவர் ஒண்ணுமே செய்யலேன்னு அவர் ஒதுக்கி விடுவது என்பது சரியாக இருக்காது. இது பெரியாரின் மண் என்று இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல போய் பேசுறது சரியில்லை. இல்ல இப்ப எல்லாமே பெரியார் தான் சொல்றதும் சரியில்லை. பெரியார் ஒண்ணுமே செய்யல. பெரியார் வந்து அன்னைக்கு இருந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை அதுல இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தவர், பிற ஜாதியினருக்கு அந்த அந்த மேல வருவதற்கு கைதூக்கி விட்டவர் என்பதுல யாரும் அதை மறுக்கவே முடியாது. அதுக்காக அவருக்கு வாழ்நாள் பூரா அர்ப்பணிச்சாரு, அதை சாதிச்சும் காட்டினார். இன்னைக்கும் பலரும் அவரை போற்றுவதற்கு காரணம் அதுதான். ஆனா பெரியாருடைய பேசிக்கா நான் என்ன சொல்றேன், அவரு திராவிடம்ங்கிறத எதிர்க்கிறார் யாரு, சீமான். அதுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறார். அது சரி என்று நான் நினைக்கிறேன். இப்போ பெரியாருடைய திராவிட இடத்துல சுப வீரபாண்டியன் அவர்களும் ஐயா பே மணியரசன் அவர்களும் சீமான் அவர்கள் யாரை தன்னுடைய கொள்கையை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மணியரசன் அவர்களும் இருவரும் இரு சபைகளிலே விவாதத்தை தொடுத்தனர். அப்போது பொதுவெளியிலேயே அவர்கள் கூறிய கருத்து, சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திராவிடத்தின் உள்ளடங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது ஒரு வேர். இது திராவிடம் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய மரம். நீங்க ஒரு கிளையை மட்டும் நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க அதை தொங்கிட்டு இருக்க கூடாது. திராவிடம் இருந்து ஒரு முழுமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சுப வீரபாண்டியன் அவர் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதை ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா இதே பெரியார் அவர்கள் தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி இறுதி மூச்சு வரை போராடியவர், முழங்கியவர். அதெல்லாம் கரெக்டுங்க. அதுதான் சரியான நிலைப்பாடு பெரியாருடைய. அந்த தமிழ் தேசியம் இல்லையா? தமிழ் தேசியம் அதுதான் அந்த சரியான நிலைப்பாடுக்கிறார். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இது திராவிடத்துக்கு உட்பட்டு சொல்லி பேசுவது என்பது ரொம்ப, தமிழ் தேசியத்தை நீங்க ரொம்ப மட்டமா நினைக்கிறீங்க, ரொம்ப கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு போறீங்க. தமிழ் தேசியம் தான் முன்னாடி வருது. நான் என்ன சொல்றேன்னா, திராவிடம்ங்கிறது ஒரு ரேஸ், இனக்குழு. தமிழினம் என்பது ஒரு இனம். ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின், சோவியத்தினுடைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆன் நேஷனாலிட்டி கொஸ்டின்ங்கிற அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த ரேஸுங்கிறது இனக்குழு என்பது மக்களை ஒன்றுபடுத்தாது. இனக்குழுக்கள் இப்போ உதாரணமா இது ஆப்பிரிக்கர்கள் சொல்றோம், ஒரே இனமாவா இருக்கிறாங்க, ஒரே நாடாவா இருக்கிறாங்க. அவங்க பல்வேறு இனங்களாக, மொழி குடும்பங்களாக பிரிந்து அவங்க தனித்தனியா இன்னைக்கு ஆப்பிரிக்காவிலேயே ஒரு ஆப்பிரிக்க இனம் இன்னொரு ஆப்பிரிக்க இனத்தோட சண்டை போடுறாங்க.
ஓயாம சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால அதே மாதிரி நீங்க யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஜெர்மனிலாம் பெரிய நாடு, அதுல பல நாடுகள் மொழி ரீதியா பிரித்து தனித்தனியா போயிட்டாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியே ஒரே மாநிலமா தானே இருந்துச்சு. அது மொழி குடும்பங்கள் வேற வேறையா இருந்ததுனால மொழி வாரியாக பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் அவங்க நடத்தாங்களா? இப்ப திராவிடம் என்பது, திராவிட நாடு என்பது இவர் சொல்றபடி ஒன்னாகாது. நீங்க இப்ப சீனர்களும் இப்ப அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேத்து போய் பிலிப்பைன்ஸ் நாட்டு எல்லாம் ஒரே இனம் இல்லையா? ஜப்பானியர்கள் எல்லாம் ஒரே இனம் தான். இன்னைக்கு சீன பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் தொடர்ந்து தகராறு நடந்துட்டே இருக்கு. வியட்நாமுக்கும் தைவானுக்கும் கம்போடியாவுக்கும் எல்லா நாடுகளோட நீங்களே பலமுறை பதிவு செஞ்சிருக்கீங்க. என்ன சொல்ல போனா திராவிடம்னு நம்ம எந்தெந்த மாநிலங்கள்லாம் சொல்றோமோ அந்தந்த மாநிலங்கள்ல தான் வந்து அதிகமான கான்ட்ரவர்சி நம்ம மாநிலத்துக்குள்ள உட்பட்டு இருக்கு. நமக்கு எதிராக அவங்கதான் ஈடுபடுறாங்க. கர்நாடகா காவிரி விவகாரமா இருக்கட்டும், முல்லை பெரியாறு கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், அணை கட்ட போறீங்க திரும்பவும் அணையை கட்டியா நீரை தேக்கிட்டா தண்ணி இங்க வரும். சரி, இப்போ இந்த இதுல தெளிவுபடுத்திடுவோம். திராவிடம்ங்கிறது வந்து பெரியார் ஒரு கருத்தியலை முன்வைத்தார், பேரறிஞர் அண்ணா ஒரு கருத்தை முன்வைத்தார் அப்படின்றதுதான் தமிழ் தேசியவாதிகளே இப்போது வந்து சுட்டி காட்டி சொல்றாங்க. பெரியார் அவர்கள் பார்ப்பனர் அல்லாத அரசியலை முன்னெடுத்தார். இது பெரியாருடைய திராவிடர் என்கிற அந்த ஒரு விகுதியை வைத்து அவர் போய் பேசினார். பேரறிஞர் அண்ணா திராவிடம் என்ற ஒரு விகுதியை வைத்து அவர் ஒரு திராவிட நாடு என்ற ஒரு வரையறையை கொண்டு வந்து பிராமணர்களையும் உள்ளடக்கிய திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்டமைத்தார். குறிப்பாக அதற்கு ஒரு சான்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பிலேயே அந்த கொள்கை பரப்பின் குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தார் வி பி ராமன் அவர்கள். வி பி ராமன் யார்? பிராமணரையும் உள்ளடக்கிய ஒரு திராவிடத்தை தான் பேரறிஞர் அண்ணா வரையறுத்தார். ஆனால் பெரியார் அவர்கள் பார்ப்பனர் அல்லாத அரசியலை அவர் தெளிவாக முன்னெடுத்தார் அப்படின்றது இருவேறு கருத்து வேறுபாடே இரு பெரும் தலைவர்கள் மத்தியிலே இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, அது இயற்கை. பட் ரெண்டு பேருக்கு ஒற்றுமையும் ரொம்ப இருந்துச்சு. ஒருமித்த கருத்துக்கும் ஜாஸ்தியா இருந்துச்சு, அதுல சந்தேகம் இல்லை. ஒருமித்த கருத்து அதிகமா இருந்தால்தான் ஒன்னா இல்லை. பெரியார் ஒரு ஒவ்வா திருமணத்துக்கள் செஞ்சு ஆரம்பிச்சதுனால அண்ணா அவர்கள் நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட வேண்டும். அரசியல் அதிகாரத்தால் தான் நான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். நம்ம எதிர்த்து போராடி சமூக இயக்கமாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்கிற வாதத்தை வச்சுட்டே இருந்தார். அவருக்கு சரியான சந்தர்ப்பத்தை பெரியார் கொடுத்தாரு. இந்த ஒவ்வா திருமணத்தில் ஈடுபட்டதை எல்லாரும் எதிர்த்தப்ப அதை ஒட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைச்சார். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா திராவிட நாடு இல்ல திராவிடம் எதுவுமே அது வந்து அடையக்கூடிய விஷயமே கிடையாது. மற்ற மொழி பேசக்கூடியவங்க தமிழ் மொழி குடும்பத்தோட அவங்க இணைய விரும்பல. அவங்க திராவிடம்ங்கிறத பேசவே இல்லை. கன்னடிகர்களோ ஆந்திராக்காரங்களோ இல்ல மலையாளிகளோ தமிழ்நாட்டுல உள்ளவங்க மட்டும் தான் நம்ம பேசுறோம். அப்ப என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாம் எப்படி இணைக்க முடியும்? அதெல்லாம் அதே பெரியார் தனி தமிழ்நாடையும் வந்து முழு முச்சா அவர் வந்து இறுதி வரை அவர் வலியுறுத்தினார் இல்லையா? அது கடைசி கட்டத்துல சொன்னார், அவ்வளவுதான். அவர் பேசுறது பேசிக்கா திராவிடம் தான். திராவிட கட்சி தான் வச்சுட்டாரு. தனி திராவிடம்ங்கிறது அண்ணா உருவாக்குனதுங்க. திராவிட நாடுங்கிறது பெரியாருடைய கோட்பாடு தான். அதனால பெரிய முரண்பாட்டுக்காக நான் பார்க்கல. ஆனா நீங்க இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அந்த புத்தகத்துல, ரஷ்யா அதிபர் குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ contiguous area speaking the one and the same language constitute the nationality. ஒரு மக்கள், ஒரு குழுவினர் ஒரே நிலப்பரப்பில், தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வாழக்கூடியவர்கள், ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் தேசிய இனம்ங்கிறாங்க. தேசிய இனத்துக்கு பிரிந்து போகும் உரிமை உட்பட எல்லாமே இருக்குங்கிற, அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குங்கிற. பிரிந்து போகக்கூடிய உரிமை கூட அவங்களுக்கு தேசிய இனங்கள். அதனாலதான் அது தேசிய இனம் என்பதுதான் அந்த மக்களை ஒன்றுபடுத்தக்கூடியது. இனம் தான் ஒன்றுபடுத்தும். தமிழ் மொழிதான் தமிழர்களை ஒன்றுபடுத்தும். நீங்க தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறதா இருந்தா அதுக்கு திராவிடம்ங்கிற பெயர் பொருத்தமில்லை. திராவிட மாடல்ங்கிறது அர்த்தமில்லாதது.
திராவிடம்னா மற்ற இப்ப மாநிலங்கள் சீமான் போன்றவர்கள் இப்ப இன தூய்மைவாதம் பேசுறாங்க. இப்ப தமிழர் நலன்றாங்க இல்லையா? இப்ப யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதன் மூலியமா அவங்க எழுப்புறாங்க. யார் தமிழர்னா அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகமா இருக்கட்டும், இன்னும் பிற மொழியாளர்கள், இங்க இருக்கக்கூடிய உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள், இப்ப இவங்களெல்லாம் வந்து தமிழராக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதன் மூலமா வந்து எழுப்பப்படுது இல்லையா? அங்கே அவர் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். தமிழ்நாட்டுல பிறந்து இந்த தமிழ் மண்ணில வளர்ந்தவங்களை நீங்க எப்படி அந்நியர் சொல்ல முடியாது. இல்ல இப்ப நீங்க உதாரணமா சமீபத்துல இந்திக்காரங்க அதிகமா வர்றாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு அவரு சொல்லல. ஆனா வருபவங்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாதுன்னு சொல்றது நியாயமான. அவங்களுக்கு அவங்க நிலம் வாங்கிக்கிட்டு அது வேணா பண்ணட்டும். ஆனா அதாவது காஷ்மீர்ல இருக்கிற 370 சட்டம் வந்து நிலம் எதுவுமே வாங்க முடியாது வெளியில இருந்து வர்றவங்க. அது ஆனா அவங்க வேற மாநிலங்களும் நிலம் வாங்கலாம். காஷ்மீர்கள் வேற மாநிலங்களும் நிலம் வாங்கலாம். ஆனா அவங்க காஷ்மீரத்துக்குள்ள யாரும் போய் நிலம் வாங்க முடியாதுங்கிறது அந்த 370 சட்டம். அது அந்த பாரபட்சமா இருக்கிறது. ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா இன்னர் லைன் பெர்மிட் மாதிரி. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க மைனாரிட்டி பழங்குடி மக்கள், அவங்க கிட்ட வந்து மற்றவங்க போய் குடியேறி அந்த அஸ்ஸாம்ல தான் நடந்துச்சு. பங்களாதேஷ்ல இருந்து ரொம்ப பேர் இஸ்லாமியர்கள் இங்க வந்து குடியேறி அகதிகளாக வந்து பிறகு இங்கேயே நிரந்தரமா இருந்து மெஜாரிட்டி அவங்க ஆயிட்டாங்க. நேட்டிவ் மைனாரிட்டி இது அஸ்ஸாமீஸ் மைனாரிட்டி ஆயிட்டாங்க. அதான் அந்த மாணவர் இயக்கம்லாம் நடந்துச்சு இல்லையா? அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் போராட்டம் நடந்தது. அதுதான் அதுல ஒரு ஒப்பந்தம் ஆச்சு. இப்போ வர்றவங்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது, இன்னர் லைன் பெர்மிட். அவங்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது இங்க சொல்றாங்க. குடியுரிமை இருக்கு ஒரு நாட்டுக்கு, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறவங்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா வாக்குரிமை தான் பிரச்சனை. அதனால அவங்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாதுன்னு சொல்லிதான், அதாவது அவங்களுக்கு அந்த மாநிலத்துல குடியுரிமையும் தர வேண்டியதுல வாக்குரிமையும் தரக்கூடாதுங்கிறதா இன்னர் லைன் பெர்மிட். பல வடகிழக்கு மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. சீமான் அதை கேட்டா நியாயமானது. இப்ப அவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா எப்படி போறாரு அப்படின்னா திரு சீமான் அவர்கள், இப்போ கலைஞர் அவர்கள் அருந்ததியர் உள் ஒதுக்கீடை 3% வந்து ஒதுக்கினார். இதை வந்து அவர் ஆட்சேபனை செய்கிறார். இப்போது உச்சநீதிமன்றம் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது. இந்த 3% இடஒதுக்கீடு கொடுப்பதனால் எங்கள் தமிழ் சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் பறையர் சமூகமும் இதனால் பாதிக்கப்படுகிறது. 10% இடபிள்யூஎஸ்க்கு எப்படி ஓப்பன் கேட்டகரியிலேருந்து எடுத்து கொடுத்தார்களோ அது போல நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இதில் வாதங்களை முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்கறது? இது ஒரு பிறமொழியாளர் அப்படிங்கிற ஒரு இதனால அவர்களும் ஒரு தலித் மக்கள் தானே, அவர்களும் பின்தங்கியவர்கள் தானே, அவர்களுக்கும் அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் தானே. அப்போ அங்கே சமூக நீதியை அவரை பார்க்கல, மாறாக அவர்கள் பிற மொழியாளர்கள் அவர்களை வந்து ஒதுக்கணுங்கிற பார்வை தான் அவர் பார்க்கிறார். தமிழ் மொழி பேசுபவர்கள் மட்டும் தமிழர்கள். தமிழ்நாட்டில் பிறந்து பல ஆண்டுகளாக பல பாரம்பரியங்கள், பல வம்சாவளியினராக, பல தலைமுறைகளாக இங்க வாழக்கூடிய மக்களை நீங்க வந்து அந்நியர் சொல்லிட முடியாது. அவங்க மொழி பேசுறது அவங்க சொந்த மொழி என்பது வேற்று மொழியாக இருந்தாலும் அவர்களை அந்நியருக்கு சொல்லிவிட முடியாது இல்லையா? அவங்க இங்கே பிறந்து பல தலைமுறைகளாக வாழக்கூடியவங்களை நீங்க எப்படி அந்நியர் சொல்ல முடியும்? அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மொழி ரீதியாக மக்களை பிரிக்க முடியாது. தமிழகத்தில் வாழக்கூடியவங்க, தமிழ்படி ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பாரம்பரியமா இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். அதுதான் அஸ்ஸாம் ஒப்பந்தத்திலே அப்படித்தான் இருக்கு. அதைத்தான் நீ சீமான் அந்த வகையில தப்பு சொல்ற. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது, அவங்களுக்கு வந்து வாக்குரிமை தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆளக்கூடாது, அவங்க ஆள வரக்கூடாதுங்கிறாங்க. ஆள தமிழ் பேசவன் தான் வரணுங்கிறாங்க, தமிழ் மொழி பேசக்கூடிய தான் வரணுங்கிறாங்க. அப்படி நம்ம அவங்களை விலக்கி வைக்க முடியாது. குறிப்பா தமிழர்கள் வாக்குரிமை கொடுத்த பிறகு அவங்களுக்கு தலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாக்களிப்பவர்கள் வேட்பாளர் அளிக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ வேட்பாளர் அளிக்க கூடாது, வாக்குதான் அளிக்கணும்னு சொன்னா என்ன சரியா இருக்கு? அது தவறான கோட்பாடு. அந்த மாதிரி சில அதீதமான நிலைகளை சீமான் எடுப்பது தவறு. அதே மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நேரம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்து தான் அவர் பேசும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், அதுக்குள்ள இருந்து தான் பேசும். அது ரஜினிகாந்தனோட வருகைக்கு கூட அப்போது மாறாகத்தான் அவர் மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவுரையாற்றினார். குறிப்பாக
இது வந்து நான் முதல்ல ரஜினிகாந்துக்கு நான் எச்சரிக்கை ஊட்டுவேன், எச்சரிக்கைக்கு பிறகுதான் நான் மக்கள் மத்தியில வந்து நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. ரஜினிகிட்ட போய் ஆசி வாங்குறாரு. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா அரசியல்வாதிகள்ட்டும் இருந்தா கூட இவற்றை அது ஏகமா இருக்குது, அதிகமா இருக்குது. அதே அவர் குறிப்பா இந்த சபையில் இன்னொரு விஷயமும் பதிவு செய்ய விரும்புறேன். இதே தந்தி டிவியினுடைய விவாதத்திலே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முன்னிலையிலே திரு சீமான் அவர்களுக்கும் அருணன் அவர்களுக்கும் சிபிஎம் கட்சியினுடைய அருணன் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வந்து முற்றியது. அதில் அருணன் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2016 நம்முடைய அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்திருந்த போது இவர் ஒரு இரண்டு பேருக்கும் காரசாரமான விவாதத்தின் போது அருணன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். நீங்கள் தமிழ் தேசியம் என்று பேசுகிறீர்கள், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பெரியாரை விமர்சனம் செய்கிறீர்கள், பெரியாரை தவிர்த்து நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தை பேச முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது சீமான் அப்பட்டமாக மறுக்கிறார். நாங்கள் பெரியாரை தலைவராகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம், நாங்கள் சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொள்கிறோம், அவரும் ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி போயா லூஸ்ன்னு சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். ஒரு பெரிய சர்ச்சையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ அவர் இப்போ அவர் சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2009 நான் பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து திராவிட அந்த இதுல இருந்து மைண்ட் செட் இருந்து நான் வெளியே வந்தேன். இப்போ அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு, பெரியாரை முழுமையாக எதிர்ப்பது தான் இப்போ என்னோட கொள்கை, திராவிடத்தை வேரோடு மண்ணோடு அழிப்பது தான் என்னோட கொள்கை அப்படின்றாரு. அப்போ பிரபாகரன் பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இப்போதான் ஒரு பெரியார் கடுமையாக இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விமர்சிக்கிறார். இந்த இடைப்பட்ட 15 ஆண்டு காலம் பெரியாரையும் ஒரு சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொண்டது என்பது இது ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து வேறுபாடாக பார்ப்பதா, சந்தர்ப்பவாதம் என்று பார்ப்பதா, இல்லை ஓட்டிற்காக அவர் பெரியாரை ஒரு தங்களுக்குன்னால் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று பார்ப்பதா, எப்படி பார்ப்பது? இல்லை, பெரியாருடைய திராவிட நாடு கோட்பாடு என்பது கவைக்கு உதவாத கோட்பாடு. அது அவங்களே கைவிட வேண்டிய நிலைமை இருக்கு. அதுதான் அண்ணா பிறகு வந்து மாநில சுயாட்சிக்கு வந்தாரு. மாநில, அதாவது இந்தியாவுல என்ன இருக்கு நான் சொல்றேன்னா, ஒரு இனம் மற்ற இனங்களை அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இங்க இல்லை. ஸ்ரீலங்கால இருக்கு இல்லையா, சிங்கள இனம் தமிழ் இனத்தை அடிமைப்படுத்துறாங்க, அடக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அந்த மாதிரி நிலைமை இங்க இல்லை. அதனால தேசிய இன பிரச்சனை இங்க எழல. இங்க வந்து தனித்து பிரிந்து போவதற்கான இல்ல தனித்து செயல்படுவதற்கான ஒரு தேவை இங்க இல்லை. இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாடுங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இப்ப இந்தின்னு சொல்றோம், இந்தி மொழி நம்ம இருக்கிறோம், இந்தி மொழி பேசக்கூடியவங்க தமிழ் மொழி பேசக்கூடியவங்களை அடக்குற தன்மை ஏதாவது இருக்கா? பேரினவாதம் அவங்க நடத்துறாங்களா? பேரினவாதத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்களா? இல்லையே. அதனால இங்க வந்து பிரிந்து போகும் உரிமை உள்ளிட்ட தேசிய சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி அறிக்கையில தொடர்ந்து இருந்துச்சு. அதை மதுரையில் நடந்த 9வது மாநாட்டில் அவங்க திருத்தும் போது வேண்டியதில்லை, இங்க பிரிவினைவாதம் தேவையில்லை, தேசிய இன பிரச்சனை இங்க எழல, சுய நிர்ணய உரிமை என்பது இங்க தேவையில்லை அப்படின்னு அவங்க ஒரு கட்சி திட்டத்தையே மாத்தினாங்க. அப்ப அவங்க சொன்ன காரணம் இதுதான், இங்க எந்த இனமும் இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்தவில்லை, எல்லா இனங்களும் சமமா இருக்கிறாங்க. அதனாலதான் அண்ணா என்ன சொன்னார், ரொம்ப புத்திசாலித்தனமா அண்ணா என்ன சொன்னார், மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி மட்டும் சொல்லாமல் கூட்டாட்சி என்ற ஒரு தத்துவத்தையும் அவர் என்ன சொன்னார், இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த இத்தனை மொழி குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து, மொழி இனங்களும் ஒன்னா சேர்ந்து மத்தியில கூட்டாட்சி நடத்த முடியும்னு சொன்னார். அதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்கு.